பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். அவருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடு அன்பும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. யாராவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒரு துவக்க ஜபம் வந்துட்டு இன்னைக்கு ப்ரேயர் ஸ்டடிக்காக வந்துட்டு பைபிள் ஸ்டடிக்காக யாராவது பண்ணுவோமே. யாராவது ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்றீங்களா? பிரதர் நான் பண்ணட்டுங்களா? பண்ணுங்க. இயேசுப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. அப்பா இயேசுப்பா நீர் பரிசுத்தர் கர்த்தாவே, அதே போல் நாங்களும் பரிசுத்தமா வாழ கர்த்தாவே எங்களை கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆம் ராஜா, யாரும் வாசம் செய்யாத ஒளியில வாசம் செய்கிற என் தேவனே யாருமே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா ராஜா புரியாதபடிக்கு கர்த்தாவே ராஜா அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ட்ரினிட்டி நம்பி இருக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தாவே எங்களை தேர்ந்தெடுத்து உமக்காக மாத்திரமே வைராக்கியமாக ஜீவிக்கிற அந்த இருதயத்தை நீங்க தந்தப்பா. இங்க ஒருவரே தேவன் என்ற கர்த்தாவே நிறைய வசனத்தோட ராஜா எங்களை பேசி கர்த்தாவே எங்களை புரிய வச்ச தேவனே மக்கோடா கொடி நன்றி. நீர்தான் கர்த்தாவே ஆதியும் அந்தமுமாக இருக்கிறீர். நீதான் அல்பா ஒமேகாவாக இருக்கிறீர் அப்பா. நீதான் கர்த்தாவே எல்லாத்தையும் படைத்து கர்த்தாவே நல்லது என்று கண்டு கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே எங்களை வாழ வச்சு கொண்டு இருக்கிறது கர்த்தாவே இயேசுப்பா. நன்றி கர்த்தாவே. இன்னும் அப்பா எங்களை வசனத்து மூலியமாக இன்னும் எங்களை என்ன தெரியப்படுத்தணும் என்று கர்த்தாவே அப்பா ராஜா பிரதர் மூலியமாக நீங்க பேச போறீங்க என்று கர்த்தாவே ராஜா நாங்க அப்பா ஆர்வத்தோடு காத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜா அப்பா தேவனே உம் சுத்தம் என்னவா இருக்கும் ராஜா. பிரதர் மறைச்சு எங்களோட பேசுங்க இயேசுவின் நாமத்தால. இன்னுமே என்னெல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு அப்பா தேவனே அப்பா உங்களுடைய மந்தையில இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா உங்களுடைய மந்தையில இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவை ஆடுகளுக்கு கர்த்தாவை எப்படியெல்லாம் நீங்க வழி நடத்தணும் என்ற அப்பா சுத்தம் இருக்கும் அப்படியாக நீங்க எங்களை வழி நடத்தும் தேவனே அப்பா. ஆம் கர்த்தாவே அப்பா ராஜா கர்த்தாவே எல்லா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸும் நாங்க ஒரு மனதோட கர்த்தாவே ராஜா நாங்க தியானிக்க கர்த்தாவை கிருபை செய்யுங்க. வரக்கூடாதபடிக்கு ஏதாவது தடங்கள் இருந்தா எல்லா தடங்களும் மாற்றி கர்த்தாவே அப்பா சீக்கிரமா எல்லாரையும் கொண்டு வந்து ராஜா அப்பா சேர்க்கும்படியாக கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. அப்பா எல்லா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பிள்ளைகளா கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். நீரை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதிக்கிறோமா ரட்சமே பிறகு இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமென். ஆமென். வாசிப்போமே கொலோசியர்ல 1:16. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். 1:16 தானே கொலோசியர். சாரி 18 வாசி. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஆமென். சாரி சிஸ்டர் 1:16 கொலோசியர்ல 1:16. ஏனென்றால் அவருக்குள் சாரி பிரதர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்திலும் பூலோகத்துல இருக்கிற இன்னைக்கு பாக்குற நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற எல்லா காரியங்களுமே வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சிருஷ்டித்தார்னு சொல்லி நம்ம இந்த வசனத்திலையும் பார்க்கலாம். யோவான் 1:3 வந்து சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. இதே வசனம் தான் எபிரேயர் 1:2 இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் அப்படின்னு வந்து இந்த வசனத்தை பார்க்கிறோம். ஸோ அப்ப பாக்குறப்ப இந்த வசனத்துல வந்துட்டு நாம இன்னைக்கு வந்து சுவாசிக்கிற சுவாசம், நம்மளுடைய ஜீவன் எல்லாமே வந்துட்டு கர்த்தரால தான் வந்துட்டு சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை வந்துட்டு நாம வந்துட்டு முழுமையாக உணர்ந்து இன்னைக்கு வந்துட்டு பைபிள் ஸ்டடிக்குள்ள வந்து போவோம். மார்க்ல 8:36 வாசிப்போமே. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன?
ஆமென். சோ இன்னைக்கு வந்து கர்த்தர் வந்து நம்மளை உண்டாக்குனாரு. உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகள் வந்து சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாம இன்னைக்கு உலகத்தார் எல்லோருமே வந்துட்டு இந்த உலகத்தை வந்துட்டு தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க லெவலுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே அந்த வசனம் சொல்லுது, யாராவது ஒருத்தர் வந்து இந்த உலகம் முழுவதையுமே வந்து சுதந்திரித்து கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை வந்து நஷ்டப்படுத்தி கொண்டாங்கனாக்க, ஏன்னா கர்த்தர் வந்து நமக்குள்ள வந்துட்டு ஆவி, ஆத்மா, சரீரம் நம்மளை வந்துட்டு தேவனுடைய சாயலாக தான் வந்துட்டு படைத்திருக்கிறாரு. அப்ப 1 பேதுரு 15:16 என்ன சொல்லுதுன்னா, நான் பரிசுத்தர், நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே வந்துட்டு பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு வந்து கர்த்தர் வந்து நமக்கு வந்துட்டு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு பாவத்துல இருந்தோம்னா, ஏன்னா அவர் வந்து பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராக இருக்கிறாரு. அப்ப நாம வந்து பாவத்துல இருந்தோம்னாக்க நாம வந்துட்டு அவர் கூட, ஏன்னா நமக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு தேவன் வந்து என்றென்றைக்குமே வந்துட்டு சதாகாலமும் இருக்கக்கூடியவர். ஆனா நாமளும் வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு டெம்பரவரியா தான் இருக்க போறோம். ஏன்னா நமக்கு வந்து நித்திய ஜீவன்கிறது பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நாம வாழ்ற வாழ்க்கையோட அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதை கம்பேரே பண்ண முடியாது. அது அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கு எட்டர்னல் லைஃப். இந்த எட்டர்னல் லைஃபை குறித்து கர்த்தர் வந்து ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் வந்துட்டு எல்லா மனுஷர்களுக்குள்ளேயும் வந்து வைத்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம வந்து பிரசங்கிலையும் வசனங்களை பார்க்கலாம். ஆனா வந்துட்டு இந்த பாவத்துல இருந்து நம்மளை விடுதலை ஆக்குறதுக்காக தான் வந்துட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் வந்துட்டு ஆவியா இருந்தவர், அவர் வார்த்தையானவர், அவருக்குள்ள ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவன் வந்துட்டு அந்த வார்த்தையானவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். நம்மளுடைய பாவங்களை வந்துட்டு அவர் வந்து சிலுவையில சுமந்தார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் வந்துட்டு யார் யாரெல்லாம் அவர்கிட்ட வந்து அறிக்கையிட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏத்துக்கிறாங்களோ அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் வந்துட்டு விசுவசிக்கிறவருக்குள்ளாக வந்துட்டு அவர் வந்து பரிசுத்த ஆவியானவரை வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் இங்க கூடியிருக்கிறவர்களும் சரி, நம்ம சபை மக்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல யாராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏத்துக்கிட்டாங்களோ அவங்கள வந்து கர்த்தர் வந்துட்டு வழி நடத்துறாரு. சோ வாசிப்போமே, யோவான்ல 8:32, 34, 36 3 வசனங்களை வாசிப்போம். 32ல இருந்தா பிரதர்? 32, அதுக்கு அடுத்தது வந்துட்டு 34 இல்ல 32ல இருந்து 36 வரைக்கும் வாசிச்சிருங்க சிஸ்டர். ஓகே பிரதர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். ஆமென். சோ பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. சத்தியம்தான். சத்தியத்தை நாம வந்துட்டு தெரிஞ்சு அறிஞ்சு அவரை விசுவசிச்சு அவரை சொந்த இரட்சகராக வந்துட்டு, ஏன்னா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவன் வந்து ரட்சிக்கப்படுவான்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அதே போல இன்னைக்கு வந்து யாராவது பைபிள் ஸ்டடியில யாராவது இன்னும் அவரை வந்து சொந்த இரட்சகராக ஏத்துக்கல, ஏன்னா தேவன் வந்து சொல்லியிருக்காரு யோவான் 3:5 வந்துட்டு, ஒருவன் வந்து ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு வந்துட்டு கர்த்தர் வந்து மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்லி ஆணையிட்டு சொல்லி இருக்கிறாரு. அப்ப தேவன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பாவத்துல இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு அவரே வந்துட்டு ஒரு வழியை வந்துட்டு ஏற்படுத்திட்டாரு. சோ நாம வந்துட்டு அதை எல்லாருமே அந்த வசனங்கள் எல்லாமே வந்துட்டு நாம வந்து அறிந்திருக்கிறோம். ஆனா இன்னொரு இடத்துல வந்து பிலிப்பியர்ல 2:12 வாசிப்போமே. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நாம் இந்த உலகத்துல இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல வந்துட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்ம சுற்றி வந்து இருக்கிறவர்கள் எல்லாமே வந்து புறஜாதியர்கள் தான். ஆனா நாம வந்துட்டு கடைசி வரைக்கும், ஏன்னா இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னாக்க நாம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி இன்னைக்கு வந்து அநேக சபைகள்ல வந்துட்டு தவறாக போதிக்கப்படுது. ஆனா நமக்கு வந்து கர்த்தர் இந்த வசனத்தின் மூலியமா வந்துட்டு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் வந்துட்டு பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வந்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கப்போ ஒன்னும் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எல்லா பாவங்களுக்கும் வந்துட்டு நாம பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தமாக இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாக இருக்கணும். அது எப்ப சாத்தியம்னாக்க
யோவான் 17:17 சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அந்த சத்தியத்தை நாம வந்துட்டு அனுதினமும் வந்துட்டு அதை வாசிச்சு அதை கடைபிடிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம்னாக்கா அது அப்படியாகும். இல்ல நாம உயிரோடு இருக்கிறப்ப கர்த்தருடைய வருகையின் போது நாம வந்து கர்த்தருக்குள்ள வந்துட்டு பரிசுத்தமா இருந்தோம்னாக்கா மறுரூபமாக்கப்படுவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ கர்த்தர் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது, ஏன்னா ஒருத்தர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்தானாக்கா அவன் வந்துட்டு புது சிருஷ்டி, அவன் பழசெல்லாம் ஒளிந்து போயிருச்சு, எல்லாம் புதிதாக மாறிவிட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து அவருடைய சித்தம் என்னன்னாக்க 1 யோவான் 2:6 சொல்லுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் சொல்றாரு. ஏசப்பா வந்து தேவனுடைய சித்தம் வந்து நாம வந்துட்டு இயேசுவை போல வந்துட்டு இந்த பூமியில வந்துட்டு அவர் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இருக்கணுங்கிறது அவருடைய சித்தமாக இருக்குது. அப்ப நாம அதுக்கு வந்துட்டு நாம நம்மளை எப்படி வந்துட்டு தயாரிப்படுத்திக்கணும். ஒண்ணு வந்துட்டு நாம வந்து மறுரூபம் ஆக்கப்படணும். அப்ப மறுரூபம்னாக்க நம்மளுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலுமே வந்துட்டு கர்த்தர் வந்து பரிசுத்தமாக இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம பரிசுத்தமா இருக்கணும்னாக்க சத்தியத்தை வந்துட்டு கை கொள்ளணும். அப்ப அந்த கை கொள்ற விஷயத்துல வந்துட்டு நமக்கு வந்து கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒவ்வொரு காரியங்களையும், பழைய மனுஷனை வந்துட்டு நம்ம ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு அவன் வந்து ஒளிந்து போக மாட்டான். அது வந்து லாங் ப்ராசஸ் ஆக்சுவலா. ஸோ அந்த லாங் ப்ராசஸ்ல வந்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையுமே நாம் வந்துட்டு மாறணுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வாசிப்போமே எபேசியர்ல 4:14-15. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். ஆமென். நாம வந்துட்டு இப்ப கிறிஸ்துவுக்குள்ள பிறந்துட்டோம், வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா வந்துட்டு நமக்கு வந்து வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி தான் நமக்கு இருக்கணும். ஆனா நாம வந்து இன்னமும் வந்துட்டு குழந்தையாக இருக்கவே கூடாதுன்னு வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. அப்ப குழந்தையாக இருக்கக்கூடாதுன்னா நாம வந்துட்டு அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். அப்ப நாம வந்துட்டு சத்தியத்தை கை கொள்றப்ப வந்துட்டு நமக்கு வந்து சத்தியம் வந்து பல இடத்துல இருந்து வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட வந்துட்டு லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் டிவைசஸ் இருக்கு, டிவில இருந்து வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாம வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு 1 யோவான் 2:27 வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் வந்துட்டு அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாக்க நமக்கே அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து போதிப்பார்னு சொல்லியிருக்கிறப்ப நாம வந்துட்டு தனிப்பட்ட முறையில வந்துட்டு அவரோட வந்துட்டு எவ்வளவு நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஏன்னா நம்ம முதல் வசனம் பார்த்தோம், நாம் வந்து அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்னு சொல்லியிருக்கிறோம். நாம நம்மளுடையதையே வந்து நோக்கி கொண்டே இருந்தோம்னாக்கா நாம வந்து அவருக்கு சித்தமானவர்களாக இருக்க முடியாதுங்கிறது தான் வந்துட்டு அடிப்படையான ஒரு உண்மை. நம்ம வந்து மறுரூபம், ஒண்ணு வந்து சத்தியத்தின் மூலியமாக மறுரூபமாக்கப்படும். இன்னொன்னு வந்து நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், தேவன் வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு உபத்திரவம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. இந்த உபத்திரவத்தின் வழியாகவும் வந்துட்டு நாம வந்துட்டு நம்மளுடைய குணாதிசயங்கள் கிறிஸ்துவை போல வந்துட்டு நம்மளால வந்துட்டு மறுரூபம் ஆகப்படுவோங்கிறது தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாசிப்போமே யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமென். சோ நாம ஒவ்வொருவருமே வந்துட்டு பிரச்சனைகள் இல்லாதவர்களாக யாருமே வந்துட்டு இருக்கவே முடியாது. நாம வந்து பிரச்சனைக்குள்ளதான் நாம வந்துட்டு கடந்து செல்றோம். ஸோ வாழ்க்கை என்பதே வந்துட்டு ஒரு பிரச்சனையோட ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துட்டு கண்டினியூஸா வந்துட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நமக்கு வந்துட்டு தேவன் வந்துட்டு நாம பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறது வந்துட்டு அவருடைய சித்தமே கிடையாது. பிரச்சனைகள் வந்துட்டு அவர் வந்துட்டு பிரச்சனைகளையும் அவர் தான் வந்துட்டு அனுமதிக்கிறார். ஏன்னா நம்ம வந்து முதல் வசனத்தை வாசிச்சப்ப கொலோசியர் 1:16 அவரோட கண்ட்ரோல்ல தான் இந்த மொத்த உலகமும் இருக்குது, நாம எல்லோருமே இருக்கிறோங்கிறத வந்துட்டு நாம வந்து புரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் வந்துட்டு தேவன் வந்து இந்த பிரச்சனைகள் மூலியமா தேவன் வந்துட்டு நம்மளை வந்துட்டு பிரச்சனைகளை வந்துட்டு அவர் வேணும்ட்டு அவர் வந்து கொண்டு வர்றது கிடையாது. அதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சரியா வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு சோதனைகள் வரப்ப வந்துட்டு நாம வந்துட்டு தேவனாலதான் வந்து சோதிக்கப்படுறோம்னு சொல்லிட்டு நமக்குள்ள வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ தேவன் வந்துட்டு வாசிப்போமே யாக்கோபுல 1
13-16 வரைக்கும் வாசிக்கிறோம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். ஆமென். ஆமென். நாம விசுவாச பரீட்சையில நாம பிரச்சனைக்குள்ள போறோமா, இல்ல நம்மளுடைய சுய இச்சையினால நாம பிரச்சனைக்குள்ள போய் சோதிக்கப்படுறோமாங்கிறத நாம நிதானிச்சு பார்ப்போம். ஆனா எப்படி இருந்தாலும் நாம ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னாக்க தேவன் அதை அனுமதிக்கிறாரு. ஏன்னா வாசிப்போமே 1 பேதுரு 4:12 வாசி. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். ஆமென். ஆமென். சோ நமக்குள்ள சில சோதனைகள் வருது. ஆனா நமக்குள்ள பற்றி எரிகிறதுன்னு சொல்றாரு. அது ஆவிக்குரிய ரீதியிலையுமே இருக்கலாம், அதே போல மாம்ச ரீதியாகவும் இருக்கிறப்ப, ஏன்னா இது உலகத்துல உள்ள எல்லோருக்குமே வருதுங்கிறாரு. யாரெல்லாம் தேவனை அறிந்தவர்களோ அவர்கள் எல்லோருமே தேவனிடத்துல நாம மனம் திரும்புறப்ப அவர் எல்லா காரியம், ஏன்னா தேவன் அவருடைய திட்டத்திற்காக தான், ஏன்னா நாம அவருக்கென்று நாம் உருவாக்கப்பட்டவர்கள். அப்ப தேவன் நம்மை அவரோட நாம எல்லோரும் இந்த பிரச்சனைகள் மூலியமா நாம நெருங்கி போகணும். ஏன்னா சங்கீதம் 34:18 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் அப்படிங்கிறப்ப நாம பிரச்சனைகள் அதிகமாக ஆகிறப்ப பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய இருதயம் உடைந்து நாம கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறோங்கிறத முழுமையாக உணர்ந்து வேற வழியே கிடையாது, நாம தேவனிடத்துல மாத்திரம்தான் நாம செல்ல முடியும், நம்ம மாமிசத்துல போராட முடியாது அப்படிங்கிற அந்த நிலைக்கு தள்ளப்படுறப்ப அன்னைக்கு நம்ம இருதயத்துல இருந்து வர ஜெபத்தை பாத்தீங்கன்னாக்க அது ஒரு உண்மையான ஜெபமா இருக்கும். ஏன்னா நமக்கு நல்லா இருக்கிற நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்க நாம கர்த்தரை குறிச்சு பேசலாம், கர்த்தரை குறித்து மற்றவங்கள்ட்ட சொல்லலாம், கர்த்தருக்குரிய காரியங்கள்ல ஈடுபடும். ஆனா நமக்கு அந்த நேரத்துல இருக்கிற ஜெபத்தை விட நாம ஒரு உபத்திரவத்துக்குள்ள போய், ஏன்னா அதுக்கு சங்கீதத்துல பாத்தீங்கன்னாக்க தாவீது ஒவ்வொரு தடவையும் உபத்திரவத்துக்குள்ள போய் அவனுடைய இருதயத்தை திறந்து அவன் ஜெபம் பண்ற விதங்களை பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுத்து தாவீதை எப்படி வழி நடத்தினாருங்கிறத பார்ப்போம். தாவீதை மட்டும் இல்ல, அநேக பரிசுத்தவான்களை எப்படி வழி நடத்தினாருங்கிறதையும் சங்கீதங்கள்ல மற்ற எல்லா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்கிட்டையும் அவர் எப்படி அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ள போய் அவர்கள் எப்படி வெளியே அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே நன்மையாக மாற்றினாருங்கிறதையும் நாம நம்ம துன்பத்துலதான் தேவனை பத்தி நாம இன்னும் தெரியாத விஷயங்களை நிறைய கத்துக்கொள்ள முடியுங்கிறதும் வேத வசனத்தில் அது ஒரு சத்தியமாகவே இருக்கிறது. ஸோ ஆதி ஆகமத்தில் அதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பழைய ஏற்பாட்டுல இருந்தே பார்ப்போமே. ஆதி ஆகமத்துல 39:20-22 வரைக்கும் வாசிப்போம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென். ஆமென். சோ கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையுமே யோசேப்பு கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையுமே யோசேப்பு செய்வித்தாங்க. அப்ப யோசேப்புக்கு கர்த்தர் நிறைய விஷயங்களை சில துன்பங்கள் வழியா கத்து கொடுத்து பின்னாடி யோசேப்பை எகிப்து நாட்டுக்கே ராஜாவுக்கு அடுத்த நிலையில அவரை வச்சு எப்படி அந்த பஞ்சகாலம் வந்தப்ப உலகத்துல உள்ள மக்கள் எல்லாத்துக்குமே அந்த பஞ்சகாலத்துல போஷித்தாருங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். அதே போல யோசேப்பு மூலியமாக இஸ்ரேல் ஜனங்களையும் கர்த்தர் எப்படி அந்த அந்த சிறு கூட்டம் 75 பேர் 70 பேர் இருந்தவங்க அவங்க 400 வருஷம் கழிச்சு வரப்ப எவ்வளவு பெரிய நம்பர் இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். 4 லட்சம் பேர்த்துக்கு மேலதான் இருந்தார்கள் அவங்க. அப்ப கர்த்தர் அந்த பிரச்சனையை அனுமதித்தார். ஏன்னா கர்த்தர் யோசேப்பு மேல எந்த ஒரு தவறுமே கிடையாது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா. ஆனா கர்த்தர் ஒரு சில காரியங்களை
அவர் அனுமதிச்சாருங்கிறப்ப வந்துட்டு பின்னாடி அதை வந்துட்டு அவருக்கு தான் தெரியும் பின்னாடி என்னென்ன நடக்க போகுதுன்னு. நமக்கு இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளை பார்க்கும்போது நமக்கு அதுல இருந்து எப்படியாவது விடுதலை வேணுங்கிறத மட்டும்தான் நம்ம வந்துட்டு நோக்கி கொண்டு இருக்கிறோம் இல்லையா. கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தர் வந்து இதை ஏன் அனுமதிச்சாரு, இந்த பிரச்சனை எதனால வந்துச்சுங்கிறத நாம வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை வச்சு ஆராய்ந்து பண்ணி பார்க்கிறோமா அப்படிங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். அதே போல வந்துட்டு 2 கொரிந்தியர்ல 11:25 வாசிப்போம். மூன்று தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், ஒரு தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். ஆமென். ஆமென். ஸோ இங்க வந்துட்டு பவுல் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு உபத்திரவப்பட்டாரு, சுவிசேஷத்திற்காக உபத்திரவப்பட்டாருங்கிறதையும் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்னொரு வசனம் வந்து தானியலை குறிச்சுமே வந்து பார்ப்போமே. தானியல்ல 6வது அதிகாரத்துல 16-23 வரைக்கும் வாசிப்போம். இல்லைன்னா வேணாம் சார், இது வாசிக்க வேணாம், இது நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். தாவீது வந்துட்டு கர்த்தர் மேல உள்ள வைராக்கியத்தினால ராஜா கொடுத்த கட்டளையும் மீறி வந்துட்டு அவன் வந்துட்டு 30 நாள் ஜெபம் பண்ணக்கூடாது, வேற எந்த தேவனையும் வழிபடக்கூடாதுன்னு சொல்றப்ப வந்துட்டு அதை வந்துட்டு வழிபட்டவங்களை எல்லோருமே வந்து சிங்கத்தோட குகையில தான் போடணும்னு சொல்லி தரியு ராஜாவோட ஆணையை பெற்றிருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஆனா அதையும் மீறி வந்து தேவனுக்கு வந்து வைராக்கியம் பாராட்டியதுனால வந்துட்டு அவர் வந்துட்டு அங்க வந்துட்டு சிங்கத்து குகையில தூக்கி போடப்பட்டப்ப அந்த கடைசி 2 வசனங்களை மட்டும் வாசிங்க சிஸ்டர். 22-23 வாசிப்போம் 6வது அதிகாரத்துக்கு. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியில் இருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென். ஆமென். ஸோ தேவனை விசுவசிக்கிறவங்க என்றுமே வந்துட்டு குறைவுபட்டு போனதில்லைங்கிறது நமக்கு அநேக வந்து எடுத்துக்காட்டுகள் வந்து இருக்குது. அப்ப நான் வந்து குற்றமற்றவனாக காணப்பட்டேன்னு வந்து தானியேல் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சோதனைகள்ல போகிறப்ப பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து தேவன் வந்து பின்னாடி வந்து எவ்வளவு பெரிய இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இந்த 2ஆம் வருகை குறித்த தீர்க்க தரிசனங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு தானியேல் மூலியமா தான் எல்லாத்தையும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு ஒரு புதை பொருளா வந்துட்டு தானியேல் புக்ல கடைசி 4:7-12 வரைக்கும் உள்ள அதிகாரங்களை நம்ம படிச்சு பார்த்தோம்னா தெரியும். அதுல அவ்வளவு ரகசியங்கள் வந்துட்டு அதுல வந்துட்டு ஒளிந்திருக்குது. இன்னும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் தானியேலை கொண்டு வந்துட்டு கர்த்தர் வந்து எழுதி வைத்திருக்கிறார். அது நம்மளுடைய பிரயோஜனத்துக்காகவே மட்டுமே வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்ப தேவன் வந்துட்டு நாம வந்துட்டு தேவனை வந்து எப்பொழுதுமே வந்துட்டு அவர் பிரச்சனைகளை அனுமதிக்கிறாருனாக்க நாம வந்துட்டு அந்த பிரச்சனைகள் மூலியமாக மட்டுமே வந்துட்டு தேவனோட வந்துட்டு நெருக்கமாகவும் ஒரு நண்பனாகவும் மாற முடியுங்கிறத நாம வந்துட்டு புரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அநேக கிறிஸ்தவர்கள் வந்துட்டு இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுத்து அவங்க வந்து அந்த பிரச்சனைகள் மூலியமாக, ஏன்னா நமக்கு விதை ஓமை தரும், பிரச்சனைகள் மூலியமாக அவங்க வந்துட்டு இழுக்கப்பட்டு அவங்க வந்து பின்வாங்கி போனவர்களே எவ்வளவு பேரை நாம வந்து பார்க்கிறோம். ஆனா ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு விசுவாச சோதனையும் உண்டு, நமக்கு வந்து மாமிசத்தின்படியும் வந்துட்டு பல சோதனைகள் உண்டு. அந்த எல்லா சோதனைகளையும் வந்துட்டு நாம வந்து மேற்கொள்வதற்கு தேவனை தான் வந்து முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். ஏன்னா நாம வந்துட்டு தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், நாம் அவருடைய சாயலாக இருக்கிறோம். அவருடைய சாயலாக இருந்து கொண்டு நாமவே சிந்தித்து நாமவே நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து செஞ்சோம்னாக்க அது எல்லாமே வந்துட்டு பிசாசின் செயல்பாடு தான் அப்படிங்கிறது வந்துட்டு எபேசியர்ல 2வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிப்போம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 3வது வசனத்தை அடுத்ததையும் வாசிச்சு. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். ஆமென். ஆமென். ஸோ அப்போ வந்துட்டு நாம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நாம மனசுக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சது, எனக்கு எது வந்து அட்வான்டேஜா இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நாம நினைச்சுக்கிட்டு நாம இஷ்டத்துக்கு வந்துட்டு செஞ்சோம்னாக்க இது எல்லாமே வந்துட்டு பிசாசனோட
கிருகைகள் பிசாசோட விருப்பத்தின்படி தான் நாம வந்துட்டு நடந்து கொள்கிறோங்கிறது இந்த வசனத்தின் மூலியமா வந்துட்டு நாம வந்து புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து பழைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நடந்த சம்பவங்கள். ஆனா இன்னைக்கு நாம வந்துட்டு அப்படி இருக்கிறோமா இல்லையாங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு பார்ப்போம். ஏன்னா நாம வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு தேவனை தான் வந்துட்டு சார்ந்து இருக்கணும். அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டான வசனம் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர்ல 1:9 வாசிப்போமே. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். ஆமென். இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னா பவுல் வந்து சொல்றாரு, நாங்க வந்து மாமிசத்தின் மேல வந்துட்டு நம்பிக்கையே வைக்கல அப்படின்னு வந்துட்டு ரொம்ப தெளிவா வந்துட்டு சொல்றாரு. என்ன பிரச்சனை வந்தாலுமே வந்துட்டு எங்களுக்கு மரணம் வரும் அப்படிங்கறது. ஏன்னா வந்து ஒரு இடத்துல சொல்லிப்பாரு, எங்க வந்துட்டு சிங்கங்கள் இருக்கிற அந்த கிரவுண்ட்ல வந்து போய் உட்கார வச்சப்ப என்ன அங்கேயும் வந்து என்னை வந்து கர்த்தர் வந்து விடுவிச்சு காப்பாத்தினாரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப அதே போலதான் வந்துட்டு அந்த தானியலோட அந்த 3 நண்பர்கள் வந்துட்டு இந்த சிலையை வந்து நீங்க கும்பிடக்கூடாது, கும்பிட்டீங்கன்னா உங்களை நெருப்புல தூக்கி போடுவேன்னு வந்து கண்ணு முன்னாடி நெருப்பை காட்டியும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ராஜாவே இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க வந்துட்டு உங்களுக்கு பதில் சொல்லணும்னு தேவையில்லை, மற்றது எல்லாத்துக்குமே நாங்க உங்களுக்கு கீழ்ப்படுகிறோம்னு சொல்லி வைராக்கியமா நிக்கிறப்ப அந்த நெருப்புல தூக்கி போட்டப்ப கர்த்தர் வந்து அவங்கள வந்துட்டு அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்தாரு. ஏன்னா அவருடைய வார்த்தையை அவங்க வந்து முழுமையா அந்த 2வது கட்டளை வந்துட்டு சிலைகளுக்கு நீங்க உங்களை வந்துட்டு தாழ்த்தக்கூடாது, அதை வழிபடக்கூடாது, அதை உருவாக்க கூடாது, அந்த கட்டளையை முழுமையா முழு நிச்சயத்தோடு அவங்க வந்து கடைசி வரைக்கும் கீழ்ப்படிஞ்சதுனால கர்த்தர் வந்துட்டு அவங்கள வந்துட்டு விடுவிச்சு கூட்டிட்டு வந்தாருங்கிறதையும் நாம வந்துட்டு பார்ப்போம். சங்கீதம் 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆமென். ஆமென். அப்ப நான் வந்து தேவனாலதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ஏசப்பாவோட கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு புரிந்து கொள்ளணும். தேவன் ராஜரீகம் பண்ணும் அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய எல்லா காரியங்களையும் வந்துட்டு அவர் வந்துட்டு ஜீவ புஸ்தகத்துல இருக்குது. நாம எது எல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே அவருடைய புஸ்தகத்துல இன்னைக்கு இருக்குதுங்கிறத நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு உணர்ந்து கொள்ளணும். ரோமர்ல 8:28-29 இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அநேக சபைகள்ல வந்துட்டு இந்த 28வது வசனத்தை வந்துட்டு தவறான ஒரு ஆசை வார்த்தை காட்டி வந்து போதிக்கப்படுகிறது. ஸோ இதை கொஞ்சம் ஆழமாவும் வந்துட்டு பார்ப்போம். ஏன்னா வந்துட்டு இங்க வந்துட்டு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நமக்கு வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே வந்துட்டு நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு போதனையுமே இருக்குது எது நடந்தாலுமே. ஆனா வந்துட்டு நாம வந்துட்டு மனம் மாறாத பட்சத்துல வந்துட்டு ஒரு தீமையை கர்த்தர் வந்துட்டு தீமையை அனுமதிச்சிருக்கிறாரு. அப்ப அந்த தீமையும் வந்துட்டு அதை வந்து நன்மையாகவே முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்துட்டு கர்த்தரை நெருங்கி போகாம இந்த வசனத்தை பார்த்துட்டு அவங்களாவே வந்துட்டு நடப்பதெல்லாம் வந்துட்டு விதின்னு எடுத்துக்குவோம், இதுதான் கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு எவ்வளவு பேர் வந்து இருக்கிறாங்க. ஆனா நாம இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம வந்துட்டு இந்த 2 வசனத்தோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். நாம வந்துட்டு இன்னைக்கு வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரு வீழ்ந்து போன உலகத்துலதான் வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு பிசாசோட ஆதிக்கம் தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு பிசாசோட ஆதிக்கம் எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும்னாக்கா, அவன் வந்து ஏசப்பா பூமியில மாம்சத்துல வந்தப்ப அவன் போய் நீங்க வந்துட்டு என்னை வந்துட்டு பணிந்து கொள்ளுங்கள்னு சொல்றப்ப, ஏன்னா இந்த உலகம் வந்துட்டு இந்த பூமியானது எனக்கு வந்து ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா ஆதாம் செய்த பாவத்தினால
பூமியின் அதிகாரம் வந்து பிசாசிடத்துல இருக்குது. ஆனா வந்துட்டு ஏசப்பா வந்து மரணத்துல இருந்து அவர் உயிரோட வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இதோ எல்லா அதிகாரமும் எனக்கு வந்துட்டு சகல அதிகாரம் எனக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஏசப்பாவை சொந்த இரட்சகராக ஏத்துக்கிறாங்களோ அவர்கள் எல்லோருக்குமே வந்துட்டு பிசாசின் மேல வந்துட்டு முழு அதிகாரம் இருக்குதுங்கிறத நாம வந்துட்டு முழுமையா விசுவசிக்கணும். விசுவசிச்சு அதற்கேற்ற கிருகைகளை நடக்கைகள்ல நாம வந்துட்டு நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணுங்கிறத வந்துட்டு நாம வந்து முழுமையா வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம வந்துட்டு வீழ்ந்து போன உலகத்துலதான் இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு இன்னொரு வசனத்தை நாம வந்துட்டு பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு வந்து பூமியில நடக்கிற காரியங்கள் எல்லாமே வந்துட்டு நாம வந்துட்டு நம்ம கண்ட்ரோல்ல கிடையாதுங்கிறதையும் நாம வந்துட்டு புரிந்து கொள்ளணும். மத்தேயுல 6:10 வாசிப்போமே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென். சோ பரலோகத்துல செய்யப்படுறதுதான் வந்துட்டு பூமியில செயல்படுவதாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பூமியில செயல்படுத்துறது யாருடைய வேலைனாக்க, யாரெல்லாம் வந்துட்டு அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டார்களோ நாம தான் வந்துட்டு ஒரு சபையா இருந்து பிசாசுக்கு அவனுடைய கிரிகையில் எல்லாவற்றிற்கும் நாம வந்துட்டு எதிர்த்து நிற்கணும். நமக்கு உபத்திரவம் வரும் பொழுதும் சரி, நாம வந்துட்டு மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுதும் சரி, நாம மற்றவர்களுக்கு வந்து வியாதியில இருந்து பிசாசு கட்டுகள்ல இருந்து விடுதலை கொடுக்கும் பொழுதும் வந்துட்டு நமக்கு முழு விசுவாசம். ஏன்னா தேவன் வந்துட்டு ஏசப்பா வந்து நமக்கு வந்துட்டு முழு அதிகாரத்தை வந்துட்டு அவருடைய நாமத்தின் மேல வந்துட்டு அவர் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா கடைசி அந்த 29வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவருடைய சித்தம் என்னன்னாக்க, தமது குமாரனுடைய சாயலாக ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறாருங்கிறதுதான் வந்துட்டு அவருடைய சித்தம். அப்ப நாம வந்துட்டு அவருடைய குமாரனுக்கு ஒப்பாய் இருக்கணும்னாக்க நாம வந்துட்டு பழைய மனுஷனை வந்துட்டு நாம வந்து கலைந்து போடணும். அந்த கலைந்து போடுறதுக்கு தான் வந்துட்டு அவர் நமக்குள்ள வந்துட்டு நமக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள் மூலியமாக, ஒவ்வொரு பிரச்சனைகள் மூலியமாக நாம வந்துட்டு மறுரூபமாக படுகிறோங்கிறத வந்துட்டு நாம வந்து நிதானிச்சு பார்க்கணும். அந்த 28வது வசனத்துல அவருடைய தீர்மானத்தின்படி அப்படின்னு வந்து பார்த்துருக்குது. ஸோ அவருடைய தீர்மானத்தின்படினாக்க நாம வந்துட்டு தேவனுடைய சித்தம் வந்து நாம வந்து குமாரனை போல வந்துட்டு மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு முதல் நோக்கமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 2வது பார்ட் வந்துட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம யோவான் 16:16 வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி நம்மளை வந்துட்டு அவர் வந்து தெரிந்து கொண்டு அவர் வந்து அழைத்திருக்கிறார். அப்ப இந்த வாக்கு தத்தம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரால் அழைக்கப்பட்டவர்கள் யாருக்குன்னாக்கா, நம்ம யாரெல்லாம் அவரை வந்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றோமோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாக்கு தத்தமே இருக்குது ஒழிய தங்க சொந்த இஷ்டப்படி வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவோ பேர் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை குறித்து அவர் வந்துட்டு சொல்லவே இல்லை. அடுத்தது வந்துட்டு அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா சகலமும்னு வந்து போட்டிருக்குது அந்த வசனத்துல. இந்த சகலமும்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளை குறிச்ச ஒவ்வொருத்தரை குறிச்ச யாரெல்லாம் வந்து கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோமோ அப்ப அவர் வந்து தேவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்துட்டு திட்டம் வச்சிருக்கிறாரு. அதுலதான் வந்துட்டு அவர் வந்துட்டு சகலமும் உள்ளடங்கும் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ உள்ளடங்குங்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய தவறுகள், நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய காயங்கள், நம்மளுடைய நோய்கள், நம்மளுடைய கடன் பிரச்சனைகள், நமக்குள்ள வந்துட்டு நடக்கக்கூடிய நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்கள், நமக்கு நெருக்கமானவர்கள் மரணம் அடைகிறது, இது எல்லாமே வந்துட்டு அது வந்து சகலமும் நன்மையாகவே கடைசியில வந்துட்டு கர்த்தர் வந்து கொண்டு வர்றதுக்கு ஏற்கனவே அவர் வந்து கல்வாரி மலையில வந்துட்டு நமக்காக வந்துட்டு ரத்தம் சிந்தி அவர் வந்துட்டு மரணத்தை வந்துட்டு வென்று எடுத்திருக்கிறார். ஸோ அது சகலமும் கடைசியில, ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் வந்துட்டு கடைசியா வந்துட்டு எல்லாத்தையும் வந்து அந்த நாம வந்து மறுரூபமாக கிறிஸ்துவை போல மறுரூபம் ஆகணுங்கிறது தான் அவருடைய சித்தம். அது வந்து அதனாலதான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சகலமும் அப்படிங்கிற காரியத்தையும் வந்துட்டு நம்ம வந்து நிதானிச்சு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல சகலமும் பாக்குறப்ப நமக்கு வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. அப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கப்ப இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டுல வந்துட்டு சமைக்கிறப்ப வந்துட்டு ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு சாம்பார் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுல. அதுக்கு வந்துட்டு சாம்பாருக்கு பருப்பு, தண்ணி, காய்கறிகள், உப்பு, மசாலா ஐட்டங்கள், நிறைய காய்கறிகள்லாம் போடுவோம். இது எல்லாத்தையும் நாம வந்து ஒன்னா வந்துட்டு சமைச்சு எடுத்துட்டு ஃபைனலா சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டா வரும். ஆனா இதை வந்துட்டு ஒவ்வொன்றையும் வந்துட்டு நம்ம வந்து தனித்தனியா நாம வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னாக்க
அதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு திருப்தி இருக்காது, அது வந்துட்டு சாப்பாடு சரியாகவும் இருக்காது. ஸோ அதே போலதான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும், நம்மளுடைய கசப்பான அனுபவங்கள், நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய பலவீனங்கள், இது எல்லாவற்றையுமே வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட, ஏன்னா நாம வந்துட்டு சுய புத்தியின் மேல் சாயாமல் நாம வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு சார்ந்து இருக்கணுங்கிறது அவருடைய சித்தமா இருக்கு. இது எல்லாவற்றையுமே நாம வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னாக்கா, அவர் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சகலத்தையுமே வந்துட்டு அவர் நன்மைக்கு ஏதுவாக ஒன்றாக மாத்துவாரு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அது நன்மைக்கு ஏதுவாக மாத்துவார்னாக்கா, தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவர் வந்து நம்மளை ஒவ்வொருவரையும் வந்துட்டு மறுரூபமாக்கப்படுவார். அதனால வந்துட்டு நன்மைக்கு ஏது, ஏன்னா இந்த வசனத்துல பாத்தீங்கன்னாக்க எல்லாமே வந்து நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஏன் பிரதர், என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து ஏசப்பாவை ஏத்துக்கிட்டேன், ஆனா எனக்குள்ள ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, என் பிரச்சனை வந்து தீரவே மாட்டேங்குது. நான் ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா இருக்கிறேன், என் வாழ்க்கையில வந்து மாறவே மாட்டேங்குது. நான் இன்னும் வசனங்களை வந்து படிக்கிறேன், இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னாலுமே வந்துட்டு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று அறிந்திருக்கிறோமே அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்க, ஆனா வந்துட்டு அவரு நமக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வந்து உண்டுன்று நம்ம வந்துட்டு யோவான் 16:33 வந்துட்டு வாசிச்சோம். ஆனா திடன் கொள்ளுங்கள், நான் வந்துட்டு இந்த உலகத்தை ஜெயிச்சேன், அதே போல நீங்களும் வந்துட்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் வந்துட்டு உணர்த்தி இருக்கிறாரு. அப்ப இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்க, மத்தேயுல வந்துட்டு முதல் அதிகாரத்துல அந்த முதல் 16 வசனங்கள்ல பாத்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு இருக்கும். அதுல வந்துட்டு குறிப்பா வந்துட்டு 4 பெண்களை குறிச்சும் வந்து பார்ப்போம். அவர்களுடைய குணாதிசயங்களையும் நம்ம வந்துட்டு இங்க வந்து பார்ப்போம். மத்தேயுல முதல் அதிகாரத்துல 3:6 வரைக்கும் உள்ள வசனங்கள். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். ஆமென். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாமார் வந்து எப்படி கர்ப்பவதியான தன்னுடைய மாமனார் மூலியமா வந்துட்டு தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு அந்த ரெட்டை பிள்ளைங்க வந்துட்டு பிறந்துச்சுங்க. அதே போல 2வது பாத்தீங்கன்னா ராகாப், அவ வந்துட்டு ஒரு வந்து வேசியாக இருந்தா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க ரூத் அடிப்படையா பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு அது ஒரு யூத பெண்ணே கிடையாது. ஒரு யூதனை வந்துட்டு மணந்தது, அதாவது திருமணம் பண்ணது பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய நியாயப்பிரமாணத்துக்கு மீறின செயல் தான் அதுவும் ஆக்சுவலா. அதே போல வந்துட்டு தாவீது வந்து பச்சைபால் அவளோட வந்துட்டு உறவு வைத்து அவங்க மூலியமா வந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க உறவு வைத்ததன் மூலியமா வந்துட்டு அது கடைசியா போய் ஒரு கொலையில தான் வந்துட்டு அவனோட புருஷனை வந்து கொல்ற நிலைமைக்கு வந்துட்டு போகுது. இது 4மே வந்துட்டு நல்ல ஒரு உதாரணம். ஆனா இந்த 4 உதாரணங்களையும் பார்த்தோம்னாக்க, நம்ம வந்து மாம்ச ரீதியா நம்ம வந்து பார்த்தோம்னாக்க, உலகத்தார் இதை படிச்சு பார்த்தாங்கன்னாக்க அவங்க வந்துட்டு இது எதையுமே வந்துட்டு அவங்க வந்து கேலியும் கிண்டலுமா தான் பண்ணாங்க. ஆனா கர்த்தர் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லா காரியங்களையும் வந்துட்டு தேவன் வந்துட்டு இதை நன்மையாகவே மாற்றினார். ஏன்னா வந்துட்டு அவர்களுடைய வழியில தான் வந்துட்டு ஏசப்பா அந்த வம்ச வழியில் தான் வந்தவர். ஸோ நமது பிரச்சனைகள், நம்மளுடைய வேதனைகள், பாவங்களை விட நம்ம வந்துட்டு தேவனுடைய நோக்கம்னு ஒண்ணு இருக்குது, அவருடைய சித்தம்னு இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவர் வந்து சித்தம் வச்சிருக்கிறாரு. அதை நாம வந்துட்டு அவர்கிட்ட தாவீதை போல வந்துட்டு அவன் சங்கீதத்துல வந்து எப்படி ஜெபம் பண்ணியிருக்கான், தன்னுடைய பிரச்சனைகளை எப்படி கொண்டு போயிருக்கிறாரு, அவர் எப்படி ஜெபம் பண்ணாங்கிறதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதே போல நாமளும் நம்மளுடைய பிரச்சனைகளை வந்துட்டு நாம வந்து முதல்ல வந்துட்டு மாமிசத்துல போராடுறதை விட்டுட்டு, ஏன்னா வந்துட்டு எல்லாமே சகரியால பாத்தீங்கன்னா 4:6 வாசிப்போமே. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். ஸோ எல்லாமே வந்துட்டு தேவனுடைய ஆவியினாலதான். ஸோ நம்மளுடைய பலத்தினாலேயோ மாமிச சிந்தனையினாலேயோ மாமிச பலத்தினாலே நாம எதுவுமே வந்துட்டு சாதிக்க முடியாது. அப்படியே நிறைய பேர் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சாதித்தவர்கள் யாருமே வந்துட்டு அவர்கள் வந்துட்டு உலகத்தை வந்து ஜெயிச்சிருக்கலாம். இன்னைக்கு வந்து உலகத்துல வந்துட்டு உலகத்தை ஆண்ட ராஜாக்கள் நமக்கு வந்துட்டு
தானியேல 2:47 44 வாசிங்கனாக்க அந்த 4 பெரிய ராஜாக்கள் வந்துட்டு உலகத்தையே வந்து மன்னர்கள் ஆண்டார்கள். அவர்கள் எல்லோருமே கடைசியா வந்துட்டு உலகம் முழுவதையும் தனது ஆக்கி கொண்டாலும் நாம வந்துட்டு தம்முடைய ஜீவனை இழந்துட்டோம்னா, நம்ம ஆத்மாவை இழந்துட்டோம்னா அதனால வாழ்ந்ததுக்குரிய அர்த்தம் இல்லை. ஏன்னா நாம ஒவ்வொருத்தருமே வந்துட்டு தேவனுடைய சாயல், அவருடைய ஆவி ஆத்மா நமக்குள்ள இருக்குதுங்கிறத நாம வந்து உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா அவர் என்றென்றுமே ஜீவித்திருக்கிறது போல உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே என்றென்றுமே ஜீவித்திருப்பான், மாமிசத்தின்படி இல்ல, ஆவிக்குரிய ரீதியில. ஸோ ஆவிக்குரிய ரீதியில பாக்குறப்ப ஒண்ணு வந்து பரிசுத்தமாக இருந்தோம்னா தேவனோட என்றென்றைக்குமே இருக்கலாம். அப்படி இல்லைனாக்க தேவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் வந்துட்டு தான் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஏற்படும், அவருடைய சித்தத்தின்படி நடக்காதவர்கள். ஏன்னா நாம வந்துட்டு நாமளாகவே வந்துட்டு ஒரு இயற்கை சூழல்ல வந்துட்டு உண்டானவர்கள் அல்ல. தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரோட கண்ட்ரோல்ல தான் இந்த மொத்த உலகமுமே இருக்குது. அப்படிங்கிறத நாம வந்துட்டு அந்த மைய புள்ளியில இருந்து புரிந்து கொண்டோம்னாக்க நாம வந்துட்டு அவரை வந்துட்டு அவருக்கு பிரியமானது எப்படி, பிரியமான ஆராதனை எது, அவருக்கு பிரியமான காரியங்கள் எதுன்னு ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நாம வந்துட்டு அந்த வழியில வந்து நடக்கிற பிள்ளைகளாக வந்துட்டு இருப்போம். அப்ப நமக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் வர்றப்ப வந்துட்டு அந்த பிரச்சனையை வந்துட்டு எப்படி வந்துட்டு மேற்கொள்றது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்ப்போம். ரோமர்ல 5:3-4 வாசிப்போம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இந்த வசனத்தின்படி பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்துட்டு ஒரு குணாதிசயங்கள், ஏன்னா அந்த ஆவியின் கனி வந்துட்டு நமக்கு அந்த 9 கனிகள் இருக்கு. இந்த 9 கனியில வந்துட்டு நமக்கு அந்த வளர்வதற்கு வந்துட்டு நாம வந்து கர்த்தர் வந்துட்டு இந்த உபத்திரவத்தின் மூலியமா தான் நம்மளை வந்துட்டு வழி நடத்துறாருங்கிறதையும் வந்துட்டு நாம வந்துட்டு நல்லா வந்துட்டு புரிந்து கொள்ளணும். வாசிப்போமே 1 பேதுருல 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். ஆமென். ஸோ நம்மளுடைய விசுவாசம் வந்துட்டு எல்லா நேரத்திலையும் வந்துட்டு சோதிக்கப்படும். ஏன்னா நாம வந்து இன்னைக்கு இருக்கு இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் வந்துட்டு நாம செய்யற கிரிகைகள், காரியங்கள், பேசுறது, சிந்திக்கிறது, பார்க்கறது, ஏன்னா நம்மளுடைய சிந்தை தான் வந்துட்டு செயலா வந்துட்டு மாறுறது. அப்ப கிறிஸ்துவில் இருக்க சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்படிங்கிறப்ப வந்துட்டு நாம ஒரு செய்யற காரியங்கள் வந்துட்டு நம்மளை வந்து பாவத்தின் வழியில இட்டு செல்லுதா இல்லையாங்கிறத நாம வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஸோ நாம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்துட்டு நமக்கு டெஸ்ட்ங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு முழுமையாக வந்துட்டு தேவனுடைய பிள்ளைகள் வந்துட்டு உணர்ந்து கொள்ளணும். ஆனா அந்த பரீட்சையானது வந்துட்டு மிகவும் வந்துட்டு எளிதானதுதான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருடைய கற்பனைகள் ஒன்றும் வந்துட்டு பாரமானவைகள் அல்ல. தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், அவருடைய வசனத்துக்கு வந்துட்டு வாசித்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எளிமைன்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதை வந்துட்டு நாம வந்துட்டு எந்த உள்ளுணர்வோட வந்து செய்யறோம், கட்டாயத்தின் பேர்ல செய்யறோமா, தேவன் வந்து என்னை வந்து நரகத்துல தள்ளிடுவாரு அதுக்கு நான் பயந்துகிட்டு நான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய ஆரம்பிச்சேனாக்க நாம வந்துட்டு தேவனோட நெருங்கி பழகுவதுங்கிறது வந்துட்டு இயலாத காரியமாக போயிடும். ஆனா தேவன் வந்துட்டு நாம வந்து பாவிகளாக இருந்து நாம யாருமே வந்துட்டு தேவனை விட்டு பிரிய கூடாதுங்கிறதுக்காக நம்மளை கேட்காமலே அவர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பாவத்திலிருந்து விடுதலையை வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு அன்புங்கிறதே வந்துட்டு அவர் நமக்காக வந்து வானத்தை பூமியை உண்டாக்குன கர்த்தர் வந்துட்டு இந்த பூமிக்கு வந்து நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்து இன்னைக்கு அவருடைய விசுவாசத்தை யார் யாரெல்லாம் உண்மையா விசுவசிக்கிறவர்களுக்குள்ள வந்துட்டு அவருடைய ஆவியினால வந்துட்டு வழிநடத்தப்படுறாங்க. இப்போ வழிநடத்தப்படுறப்ப கண்டிப்பா வந்துட்டு விசுவாச பரீட்சை உண்டுங்கிறத நாம வந்துட்டு உணர்ந்து கொண்டு நாம வந்துட்டு அப்ப நம்மளுடைய குணாதிசயங்கள் பழைய மனுஷன் எப்ப மாறுவான் அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்க நாம வந்துட்டு சிந்திக்கிறதுலயே செயல்படுறது. ஏன்னா நம்மளுடைய சிந்தனைகள் நமக்கு ஏகப்பட்ட சிந்தனைகள் வரும். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு பழைய வாழ்க்கை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு 10 வருஷமா இருக்கலாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி 20 வருஷம் 30 வருஷம், சில பேர் வந்து 70 வயசுல ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஸோ அந்த அத்தனை வருஷ அனுபவங்களும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு சில நேரங்கள்ல சிந்தனைகளா நமக்கு வந்துட்டு சும்மா இருக்கிறப்ப வந்துட்டு
ஏகப்பட்ட சிந்தனைகள் வரும். அப்ப அந்த சிந்தனைகள் வந்து நல்ல சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள், மாமிச சிந்தைகள்னு வந்துட்டு ஏகப்பட்டது வரும். அப்ப அந்த சிந்தனைகளை நாம எப்படி வந்துட்டு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நாம வந்து கர்த்தர் அதுக்கும் வந்துட்டு வசனங்களை வந்து கொடுத்திருக்கிறாரு. 2 கொரிந்தியர்ல 10வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிப்போம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். சோ நாம வந்துட்டு நமக்கு வர எல்லா சிந்தனைகளும் வரதான் செய்யும்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லிட்டாரு. ஆனா வந்துட்டு அந்த சிந்தனைகளை எல்லாத்தையுமே வந்து கிறிஸ்துவுக்கு வந்துட்டு நேரா வந்துட்டு நம்ம வந்துட்டு சிறைப்படுத்துகிறோமா? அப்ப எனக்குள்ள ஒரு சிந்தை தான் வந்துட்டு செயலா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் அது செயல்பாட்டுக்கே நம்ம வந்துட்டு போவோம். அப்ப எனக்கு வந்து அந்த சிந்தனை வர்றப்பே வந்துட்டு நாம வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி நம்ம படிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம்னாக்க நமக்கு வந்து அந்த சிந்தை வர்றப்பே வந்துட்டு அதை வந்து சிந்தை வர்றப்பே வந்துட்டு அதை வந்துட்டு இயேசுவின் நாமத்தினால சித்தமில்லாத சிந்தையாக இருந்தாக்க அதை வந்து ஈஸியா வந்துட்டு விரட்டி விடுவோம். ஏன்னா அடுத்த 6வது வசனத்தை சொல்லுது, உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதி உள்ள தண்டனை செலுத்த ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப வந்துட்டு பிசாசானவன் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே வந்துட்டு விடுதலை உண்டு. ஆனா நாம வந்துட்டு கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு நாம வந்துட்டு நம்மளுடைய சிந்தனைகள்ல வந்துட்டு எங்கேயாவது பிசாசுக்கு வழி கொடுத்தோம்னாக்க அவன் வந்துட்டு நம்மளை வந்துட்டு மேற்கொள்வாங்கிறத வந்துட்டு நாம அந்த வசனத்துல இருந்து வந்துட்டு புரிந்து கொள்ளணும் ஆக்சுவலா. ஸோ அப்போ புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம வந்து செயல்பாட்டுக்கு வந்துட்டு கொண்டு வரணும். நான் வந்து ஏன்னா நீங்க வந்து எதை சிந்திக்கிறீர்களோ எதை நோக்கமாக வைத்திருக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்க வந்துட்டு பின்னாடி உங்களுடைய சரீர பிரகாரமான மாற்றங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு தவறான சிந்தைகளோட வந்துட்டு தவறான பேச்சுக்கள் தவறானவற்றை நம்ம வந்து செய்து பார்த்து கொண்டு நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்குற விஷயத்துலையும் சரி, நம்ம மற்றவர்கள் பேசுற விஷயத்துலையும் வந்துட்டு நாம வந்து கர்த்தருக்கு சித்தம் இல்லாத காரியங்கள்னு தெரிஞ்சிருந்தோம் அதுல வந்துட்டு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினோம்னாக்க பிசாசானவனுக்கு நாம வந்து இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாலும் போதும், அவன் வந்துட்டு அதை வந்துட்டு பெருசா கொண்டு போறதுக்கு அவன் வந்துட்டு நிறைய பொய்களை வச்சிருக்கான் அந்த உலகத்துல. அது எப்படி வரும்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் வந்துட்டு டெய்லி இந்த பைபிள் ஸ்டடியில வந்துட்டு நீங்க வந்துட்டு நாம எல்லாருமே வந்துட்டு நித்திய ஜீவனுக்காக தான் வந்துட்டு நியமிக்கப்பட்டவர்கள்னு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்து மறுபடியும் வந்து சகோதரர்கள் மூலியமா சொல்றாரு. அதுக்காக வந்துட்டு நமக்கு வந்து என்ன இன்னைக்கு உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, எல்லாவற்றையுமே கர்த்தர் வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு நாம வந்துட்டு கர்த்தருடைய வருகைக்காக வந்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா அப்படிங்கிறதான் வந்து முதல்ல நிதானிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளா இருக்கிறோம்னாக்கா அதற்குரிய கிரியைகள்ல நாம வந்துட்டு அவருடைய வசனத்தை படிச்சு அவருடைய வருகைக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், அதே போல அவருடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, அதுக்கேற்ற செயல்களை நாம செய்யறோமா அப்படிங்கிறதையும் வந்துட்டு நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு தேவனுடைய சித்தமே வந்துட்டு நாம ஒவ்வொருத்தருமே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் சாயலா வந்துட்டு தான் மாறணுங்கிறது அவருடைய சித்தமாக இருக்கிறது. எபிரேயர்ல எரேமியால 29:11 வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். ஸோ அங்கே பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்க அங்கே வந்துட்டு எரேமியா மூலியமா வந்து கர்த்தர் வந்து இஸ்ரவேல் புத்திரர்கள்ட்ட வந்து பேசுறாரு. அவங்க எல்லாருமே வந்துட்டு தங்களை வந்துட்டு சிலை வழிபாட்டுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சனால எரேமியா கொண்டு எரேமியா தீர்க்கதரிசி மூலியமாக கர்த்தர் சொல்றாரு, நேபுகாத் ராஜா வந்துட்டு உங்களை வந்துட்டு அழித்து போடுவாரு. அதுல சில பேர் வந்துட்டு நீங்க சிறைப்பட்டு போய் அங்க பாபிலோன்ல 70 வருஷமா இருப்பீங்கன்னு சொல்றாரு. ஆனா மறுபடியும் இவங்க வந்துட்டு திருப்பி வந்துட்டு தேவனுடைய சித்தம் என்ன, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு எரேமியாட்ட கேட்கிறப்ப தேவன் வந்து சொல்றாரு, நீங்க அங்க போயிட்டு நான் சொல்றபடி இருங்க. ஏன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி என்ன நடக்குதுங்கிறதே உங்களுக்கு
தெரியாது. ஆனா நீங்க எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. சோ நான் வந்து செய்யற இந்த நீங்க 70 வருஷம் போய் நீங்க அடிமையா இருக்கிறப்ப அது வந்து தீமைக்கல்ல, அது வந்துட்டு சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு வந்து கர்த்தர் வந்து சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க நமக்கு அவங்கள வந்து அந்த தேசமே வந்துட்டு ஒரு உபத்திரவத்துக்குள்ள போறப்ப வந்துட்டு அதை வந்து கர்த்தர் வந்து அந்த உபத்திரவத்துல வந்து நன்மையானதாக தான் வந்து கொண்டு வர்றாரு. ஏன்னா வந்துட்டு நாம செய்யற ஒவ்வொரு காரியங்களுக்கும் வந்துட்டு ஒரு கான்சிக்வன்சஸ் உண்டு. நாம நன்மை செய்தோம்னா நன்மையானது நடக்கும், தீமை செய்தால் தீமையானதும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நடக்குது. இந்த உலகத்துல நமக்கு அதுல வந்துட்டு அநேக அனுபவங்களும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அதே போலதான் யோசேப்பு வந்துட்டு அவருடைய சகோதரர்கள் வந்து அவரை வந்து விற்று போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியில வந்துட்டு அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க யாக்கோபு வந்து இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க சகோதரர்கள் எல்லாமே வந்துட்டு பயந்துட்டு நம்ம வந்து அவரை வந்துட்டு நம்ம சிறு வயதுல இருக்கிறப்ப விற்று போட்டோமே, அவன் நம்மளை வந்து அழிச்சிருவானா அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்கிறப்ப யோசேப்பு கிட்ட போய் பேசுறப்ப யோசேப்பு என்ன சொல்றாருங்கிறத பாருங்க. ஆதியாகமத்துல 50வது அதிகாரத்துல 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். சோ தேவன் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்துட்டு சித்தம் வச்சிருக்கிறது வந்துட்டு நமக்கு தெரியாது. ஆனா தேவனுக்கு வந்துட்டு நாம வந்துட்டு முழுமையாக நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இது எல்லாமே வந்துட்டு தேவனுக்குரியதுங்கிறத ஒப்பு கொடுத்து அதற்கேற்ற நடக்கைகள்ல வந்துட்டு நாம வந்துட்டு மாறணும்னாக்க கர்த்தர் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நன்மையானதாக தான் வந்து மாற்றுகிறவராக இருக்கிறாருங்கிறது தான் வந்துட்டு நமக்கு அநேக எடுத்துக்காட்டுகள் வந்துட்டு இன்னைக்கு வேதத்துல இருந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ரோமர்ல பாத்தீங்கன்னா முதல் அதிகாரத்துல இருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை, அவருடைய படைப்புகள், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அதுக்கப்புறம் வந்துட்டு நியாயப்பிரமாணத்தோட நோக்கம் என்ன, அது எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஸ்ரவேல் புத்திரர்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்னைக்கு வேணா அவங்க தூரத்துல இருக்கலாம், மறுபடியும் வந்துட்டு அவர்கள் வந்து கிட்டி சேர்வார்கள்னு சொல்லி 11 அதிகாரம் வரைக்கும் அவர் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவருடைய கிருபையை பத்தி, அவருடைய இரக்கத்தை பத்தி அவர் முழுமையா வந்து பவுல் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு 12வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முதல் வசனத்தை வாசிப்போமே. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். சோ நாம வந்து இன்னைக்கு வந்துட்டு சரீரத்துல இருக்கோம், ஆனா நாமளே வந்து தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். யாரெல்லாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் எல்லோருமே வந்துட்டு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறப்ப நாம வந்துட்டு இந்த தேவனுடைய ஆலயத்தை வந்துட்டு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோங்கிறப்ப அந்த ஆலயம் வந்துட்டு பரிசுத்தமாக இருக்கணுங்கிறது அவருடைய சித்தமாக இருக்குது. அந்த ஆலயம் நம்மளுடைய நம்ம சரீரத்தை வந்துட்டு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலினாக்க நம்ம வந்து உயிரோட அனுதினமும் பவுல் சொல்லுவார், நான் அனுதினமும் வந்து சாகுறேன், ஆனா எனக்குள் வாழ்கிறது கிறிஸ்துன்னு சொல்றாரு. அப்ப நாம வந்துட்டு நம்மளுடைய ஒவ்வொரு நடக்கைகளையும் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அடுத்த 2வது வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலேயே மறுரூபம் ஆகுங்கள்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம வந்துட்டு மறுரூபம் ஆகணும். இந்த உலகத்தோட நாம வந்துட்டு வேறுபட்டு இருக்கிறோம். ஏன்னா வந்து ஞானஸ்தானத்துல முதல்ல சொல்றாரு இந்த மாறுபாடான, ஏன்னா 2 அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, ஞானஸ்தானம் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எடுங்க, பாவ மன்னிப்புக்கும் மனம் திரும்புதலுக்குன்னு சொல்றாரு. அந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க நீங்க இதுவரைக்கும் என்ன மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய சிந்தனைகளை முழுக்க வந்துட்டு நீங்க வந்துட்டு மாற்றணுங்கிறது தான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதை எப்படி மாற்ற முடியும்னாக்கா தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் நீங்க வந்துட்டு மாற்றணும். ஏன்னா நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே மாற்றப்படுறப்ப நம்மளுடைய செயல்கள் ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு மாறும். நாம எதை சிந்திக்கிறோமோ அதை தான் வந்து வாழ்க்கையில வந்துட்டு செயல்படுறோம். நாம தவறான காரியங்களை சிந்திச்சோம்னா நான் அதை தவறாக தான் நாம வந்துட்டு நடந்து கொண்டு இருந்தோம் பழைய வாழ்க்கையில. ஆனா இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய மனம் புதிதாகிறதுனால அவருடைய வசனத்தை வந்து வாசிக்கிறப்ப
நாம் அந்த அந்த வசனம், ஏன்னா அவர் வந்து உடன்படிக்கை பண்ணினது பாத்தீங்கன்னாக்கா, தேவன் நம்ம கூட உடன்படிக்கை பண்ண விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்க, எபிரேயர்ல 10வது அதிகாரத்துல பதினாறாவது வசனம். இந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ண உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் என்னை நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார். ஆமென். ஆமென். சோ முதலாவது உடன்படிக்கை வந்துட்டு ஆபிரகாமோட பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது உடன்படிக்கை வந்துட்டு அவருடைய ரத்தத்தினால பண்ணி, அந்த உடன்படிக்கை எப்படி இருக்குன்னா, அவருடைய பிரமாணங்களை வந்துட்டு நம்ம வந்து முதல் உடன்படிக்கையில வந்து மோசேயிட்ட வந்துட்டு அவர் வந்துட்டு தன்னுடைய கட்டளைகள்லாம் வந்துட்டு கல்லுல அந்த பலகையில தான் எழுத்துக்கள்ல எழுதி கொடுத்தாரு. ஆனா அவருடைய 2வது உடன்படிக்கையில பாத்தீங்கன்னாக்கா, நம்முடைய இருதயத்துல அவருடைய பிரமாணங்களை வைத்து அவர் வந்து நம்மளுடைய சிந்தனைகளை மனதிலே எழுதுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நாம் அவருடைய வசனத்தை வந்துட்டு படிக்கிறப்ப வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதை வந்துட்டு செய்ய ஆரம்பிப்போம். இதை வந்துட்டு ஏன்னா தேவன் மேல அன்பு கூறுவாயாகன்னு சொல்லியிருக்குது. வாசிப்போமே, மார்க்ல 12வது அதிகாரத்துல அந்த கட்டளைகள் 30, 29, 30, 31 நினைக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவர் கட்டளை வந்துட்டு என்ன எப்படி கொடுத்துருக்காரு, கர்த்தர் ஒருவருங்கிறத நம்ம அடிப்படையா விசுவசிக்கணும். உன் முழு இருதயத்தோடுன்னு ஒன்று சொல்றாரு. நம்ம முதல்ல வாசிச்சது எபிரேயர்ல 10வது அதிகாரத்துல வாசிச்சது வந்து தேவன் உடன்படிக்கை பண்றதே அவருடைய பிரமாணங்களை அவர் இருதயத்துல வைத்து அதை வந்து மனதிலே எழுதுவேன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப இங்க வந்துட்டு நமக்கு இன்னொரு இடத்துல வந்து மார்க்ல 7வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எல்லா பாவமும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இருதயத்துலதான் வந்துட்டு, இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசுகிறது, விபச்சாரம் எல்லாமே வந்துட்டு இருதயத்துல இருந்து தான் உள்ள எல்லாமே வந்துட்டு செயல்பாட்டுக்கு வருது அப்படிங்கிறப்ப, அப்ப கர்த்தர் வந்து உடன்படிக்கை பண்றது இருதயத்துலதான். அதனாலதான் இந்த இடத்துல வந்துட்டு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் சொல்லி இருக்கிறப்ப, உன்னுடைய ஆத்மாங்கிறது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய மனது, அதே போல வந்துட்டு நம்மளுடைய ஆசைகள், விருப்பங்கள், அதே போல நம்மளுடைய உணர்வுகள் தான். ஸோ இதுதான் வந்துட்டு ஆத்மாவோட செயல்பாடுகள். அப்ப அந்த ஆத்மாவோட செயல்பாடுகளை நம்ம வந்து புரிந்து கொண்டோம்னாக்க, அப்போ வந்துட்டு அந்த ஆத்மா வந்து இயக்குறதே வந்துட்டு இருதயம் தான். அப்ப உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடு, அடுத்து வந்துட்டு உன் முழு பலத்தோடுங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க, மாமிசத்துல பார்த்தோம்னா என்னுடைய பலம்ங்கிறது வந்துட்டு என்னுடைய உணர்வுகள், என்னுடைய ஆசைகள், இது 2 தான் ஆக்சுவலா. அப்ப இது முழுக்க வந்துட்டு நான் வந்துட்டு இது அதனாலதான் வந்துட்டு அவர் வந்து தன்னுடைய பிரமாணங்களை இருதயத்துல வைத்து அப்படிங்கிறப்ப, எல்லா பாவமும் இருதயத்துலதான் தோன்றுது. அப்ப அவருடைய வார்த்தைகளை நாம வந்து வாசிச்சு அதுல உணர்வு கொண்டு நான் வந்துட்டு இதன்படி நடக்கணும், என்னுடைய அப்பா வந்துட்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துங்கிறத நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னாக்கா 1 பேதுருல 17 வாசிப்போமே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அப்ப நாம வந்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க, பிதாவா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வந்துட்டு பிதா. ஆனா அதே போல நம்மளுக்கு வந்து இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, நாம வந்துட்டு இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறப்ப நாம எல்லோருமே வந்துட்டு பரதேசிகள்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய குடியிருப்போ இந்த பூமிக்குரியது அல்ல என்று வந்துட்டு பவுல் வந்து சொல்றாரு. நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கிறது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு நாம வந்துட்டு காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நாம இந்த மாம்சத்துல இந்த பூமியில தான் வந்துட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிறதையும் நாம வந்துட்டு புரிந்து கொள்ளணும். அதே சமயத்துல வந்துட்டு அதனாலதான் நீங்க வந்துட்டு இந்த உலகத்திற்கு வந்துட்டு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் அப்படின்னு வந்துட்டு ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம இந்த உலக ஸ்நேகத்தோட நாம இருந்தோம்னாக்க
நாம வந்துட்டு தேவனோட வந்துட்டு சிநேகமா இருக்க முடியாது அப்படிங்கிறத நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு புரிந்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு வந்து அந்த வார்த்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா, நாம வந்துட்டு இந்த பூமியில இருக்கிறப்ப வந்து பரதேசிகள் அப்படின்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்ம பிலிப்பியர்ல 3:19 நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்மள யாராவது வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கிற அனுபவங்கள் வந்து இருக்கலாம். அப்ப நாம வந்து டெம்பரரியா ஒரு வேலைக்காக நம்ம வந்துட்டு அங்க போயிருப்போம். ஆனா அது நம்ம வந்துட்டு சொந்த ஊரே கிடையாது. அப்ப நாம வந்துட்டு அது வந்துட்டு அந்நியர் மாதிரிதான், அந்த ஊருக்கு பரதேசிகளா தான் நம்ம வந்துட்டு அங்க இருப்போம். அப்ப அது மாதிரிதான் நாம வந்துட்டு இன்னைக்கு இந்த உலகத்துல வந்துட்டு நாம வந்துட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே வந்துட்டு பரதேசிகளாக தான் இருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க எபிரேயர்ல 11வது அதிகாரத்துல 13-16 வரைக்கும் வாசிப்போங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆமென். ஆமென். அப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லோரும் அப்படிங்கிறப்ப இவர்கள் எல்லோருங்கிறது பாத்தீங்கன்னா முதல்ல 12 வரைக்கும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அதுல வந்துட்டு ஆபேலோட பேர் இருக்கும், ஆபிரகாமோட பேர் இருக்கும், மற்ற பரிசுத்தவான்கள் பேரெல்லாம் வந்துட்டு வரிசையா இருக்கும், நோவாவோட பேர் இருக்கும், ஏனோக்கோட பேர் இருக்கும். ஸோ இவர்கள் எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அவர்கள் வந்து தங்களை வந்துட்டு அந்நியரும், இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறப்ப அந்நியரும் பரதேசிகளும் என்றும் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடய வந்துட்டு மரித்தார்கள்னு வந்து பார்ப்போம். ஆனா இவங்க உயிரோட இருக்கிறப்ப வந்துட்டு ஆபிரகாம் வந்துட்டு நினைச்சிருந்தா அவர் தன்னுடைய சுய தேசத்தை நாடி போயிருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் வந்து அந்த சுய தேசத்தை வந்துட்டு, இந்த பூமிக்குரிய சுய தேசம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த தேசம் தங்களுடையது அல்ல என்றுதான் வந்துட்டு அவங்க வந்து கர்த்தர் எங்கெங்க எதை செய்ய சொல்றாரோ அதை எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க விசுவாசத்தினால. அப்ப அவங்க வந்து நாடினது தேடினது எல்லாமே வந்துட்டு பரலோகம். கர்த்தர் வந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்மளை வந்துட்டு மறுரூபம் ஆக்கப்படுவார். அவர் வந்துட்டு நமக்காக வந்துட்டு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஏன்னா 2 கொரிந்தியர்ல வந்து சொல்லிப்பாரு. இதுல வந்துட்டு கண்கள் அதையும் வாசிச்சிருவோமே. 1 கொரிந்தியர்ல 2வது அதிகாரத்துல 7வது வசனத்துல, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவன் ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடியே தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்ப இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே கர்த்தர் வந்துட்டு நமக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்ததே வந்துட்டு நித்திய ஜீவன். பாவம் செய்கிறவன் பாவம் மரணத்துக்கிட்ட சொல்லும், ஆனா கிருபை, தேவனுடைய கிருபை வரமும் நமக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால வந்துட்டு நித்திய ஜீவன். அப்ப அந்த நித்திய ஜீவனுக்கு நாம வந்துட்டு போகணும். அப்படிங்கிறப்ப வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு, பிதாவாகிய தேவன் வந்து நம்மளை வந்துட்டு இயேசு எப்படி பூமியில வந்துட்டு வாழ்ந்தாரோ அவர் வந்து என்ன நமக்காக வந்து அவர் அநேக உபத்திரவங்கள் பட்டார். அந்த உபத்திரவங்கள் வழியாக தான் நாம வந்துட்டு எல்லோருமே வந்துட்டு நித்திய ஜீவனுக்கு போக முடியும்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இதுல வந்துட்டு ஒரு வசனம் இருக்குது ரோமர்ல 8:17 வாசிப்போமே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமென். ஆமென். சோ நமக்கு வந்துட்டு இந்த பூமியில வந்துட்டு அநேக உபத்திரவங்கள் வரலாம். ஆனா வந்துட்டு அந்த உபத்திரவங்களை வந்துட்டு நாம வந்துட்டு விசுவாசத்தினால தேவனை சார்ந்து இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ஜெயிக்க முடியும்னு சொல்லி நமக்கு வந்து பழைய ஏற்பாட்டுல இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்துட்டு அநேக உதாரணங்கள் இருக்கு.
கேள்வி வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையிலையும் அது மாதிரி ஒரு சாட்சி இருக்குதா, உதாரணம் இருக்குதா அப்படிங்கிறத நாமே வந்துட்டு சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு வந்துட்டு உபத்திரவம் வர்றப்ப வந்துட்டு நாம வந்துட்டு மாம்சத்துல போராடுறோமா, இல்ல தேவனுடைய ஆவியினால தேவன் மேல வந்துட்டு தேவன்கிட்ட வந்துட்டு ஏசப்பா இது என்னுடைய பிரச்சனை இல்லை, யுத்தம் வந்துட்டு உங்களுடையதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிரச்சனையை வந்துட்டு தேவன் கிட்ட கொடுத்துட்டு நாம வந்துட்டு பொறுமையா வந்துட்டு வேடிக்கை பார்க்கிறோமா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சூழல்கள் இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறோமா? ஏன்னா வந்துட்டு விசுவாசத்துல நடக்க பழகணுங்கிறது வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப நம்ம வந்து விசுவாசத்துல நடக்கணும்னாக்க எனக்கு வந்து எந்த வித பிரச்சனையுமே கிடையாது, எனக்கு எந்த வித விசுவாச பரீட்சையே இது வரைக்கும் என் வாழ்க்கையில இன்னும் வரல அப்படின்னு சொன்னோம்னாக்க நாமே வந்துட்டு நிதானிச்சு பார்க்கணும். ஒண்ணு நான் வந்துட்டு சத்தியத்தை வந்துட்டு நிதானிச்சு படிக்கிறேன்னா, அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறேன்னா, இல்ல வந்துட்டு அதை வந்துட்டு வாசிக்கணுமேங்கிற கடமைக்கு வாசிக்கிறோமா, நம்ம வந்து கர்த்தரோட ஐக்கியத்துல எந்த அளவுக்கு இருக்கிறோம், நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர்கிட்ட போய் சொல்றோமா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு நிதானிச்சு பார்ப்போம். ஏன்னா கர்த்தருடைய வருகையானது மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆனா அதுக்கு மேல வந்துட்டு நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாமிசத்துல இந்த உலகத்துல போராட்டமும் இருக்குது. இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. நம்ம எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு விடுதலை தருவதற்கு அவர் ஏற்கனவே வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அதற்கேற்றபடி நாம வந்துட்டு நம்மளுடைய மாம்ச சிந்தைகளை வந்துட்டு தேவனிடத்துல விட்டு கொடுத்து நாமே வந்துட்டு நான்கிற அந்த எண்ணங்களை விட்டு கொடுத்து எல்லாமே வந்துட்டு தேவனால கூடும். ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறப்ப வந்துட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உண்டுனாக்க நான் வந்து பலவீனமாக இருக்கிறப்ப வந்துட்டு அதை வந்து அந்த பலவீனத்தை வந்துட்டு தேவன்கிட்ட வந்துட்டு அதை வந்து ஒப்பு கொடுக்கணுங்கிறது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஏன்னா நம்மளை சிருஷ்டித்தவர் அவர் தான், அவருக்கு தான் எல்லாமே வந்துட்டு தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற காரியமும் அவர் வந்துட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நாம உபத்திரவப்படுறப்ப தேவன் நம்ம கூட இல்லை, ஆவிக்குரியவர்கள் வந்துட்டு நினைக்கிறது உண்டு. ஆனா வந்துட்டு கர்த்தர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. எபிரேயர்ல 13:5 வாசிப்போமே. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆமென். சோ ஏசப்பா எப்பொழுதுமே வந்துட்டு நம்ம கூட தான் இருக்கிறாருங்கிறத வந்துட்டு நாம வந்துட்டு முழுமையா வந்துட்டு உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம சில நேரத்துல வந்துட்டு அவருடைய சத்தத்தை நம்மளால கேட்க முடியாத சூழல் கூட இருக்கலாம். என்ன ஒரு சூழல் இருந்தாலும் வந்துட்டு நாம நம்மளுடைய நம்பிக்கையை வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு பவுல் வந்துட்டு சொல்லுவாரு, ஏன்னா பவுலுக்கு அநேக உபத்திரவங்கள் அவருடைய லிஸ்ட் வந்துட்டு இருக்கும். எப்படியெல்லாம் அடிபட்டாரு அப்படிங்கிற விஷயத்த அவர் ஒரு லிஸ்டாவே வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அப்ப அவர் வந்துட்டு அவருக்கு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்க அவர் அந்த லிஸ்ட்டை சொல்றப்ப வந்துட்டு எனக்கு வந்து மரணம் நேரிடும்னா நான் நினைச்ச நேரங்கள்லாம் உண்டுன்னு சொல்றாரு. ஆனா வந்துட்டு அவர் வந்து எல்லாத்தையுமே மேற்கொண்டது எப்படின்னாக்க தேவன் வந்து என் கூட இருக்கிறார், ஏசப்பா என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இடத்துல எப்பொழுதுமே வந்துட்டு பரிசுத்தவான இடத்துல வந்துட்டு தாவீதா இருந்தாலும் சரி, ஆபிரகாம் அவங்க கூட வந்துட்டு எப்பொழுதுமே கர்த்தர் இருந்தாரு. அதே போலதான் இன்றைக்கும். ஏன்னா வந்து இயேசு கிறிஸ்து 8வது வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவர் வந்துட்டு நாம வந்து யாரெல்லாம் விசுவசித்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அவர் என்றைக்குமே நம்மளை வந்துட்டு கைவிட மாட்டாரு. அதற்கேற்ற, ஏன்னா வந்துட்டு எனக்கு விசுவாசம் இருக்கு, கிரிகைகள் இல்லை, கிரிகைகள் இருக்கு ஆனா விசுவாசம் இல்லை, இது ரெண்டுமே வந்து முரண்பாடான விஷயம் வந்து இருக்குது. அப்ப என்னுடைய விசுவாசத்தோட எனக்கு வந்து அதற்கேற்ற கிரிகைகள் இருந்தாக்க கர்த்தர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு எல்லா உபத்திரவத்தின் வழியாகவும் வந்துட்டு கடைசியா வந்துட்டு அது நன்மைக்கு ஏதுவாக தான் வந்துட்டு மாற்றுவாருங்கிறத நாம வந்துட்டு முழுமையா விசுவசிச்சு அதன்படி நடப்போம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசுவே, ஆண்டவரே, அப்பா, தகப்பனே, இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இதோ உலகத்திலே உபத்திரமும் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் பரிசுத்தர், என்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. உண்மை விசுவசிக்கிறவர்கள் ஒருவருமே வந்து வெட்கப்பட்டு போவதில்லைன்னு நீங்க வந்து சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்கள் என்றென்றுமே எங்க கூட இருந்து எங்களை வந்துட்டு உம்முடைய ஆவியினாலே வழி நடத்துறீங்கப்பா. எங்களுடைய மாமிச பலத்தினால ஒண்ணுமே ஆக போறது இல்லைங்கிறத நாங்க முழுமையாக விசுவசிக்கிறோமாப்பா. நாங்க எல்லா காரியங்களையும் வந்துட்டு எங்களுக்கு வர எல்லா சிந்தனைகள்,
யோசனைகள் எல்லாவற்றையுமே வந்துட்டு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துவதற்கு எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க வந்து பழக்கி வைத்து, அப்ப நாங்க வந்து எங்க சுய புத்தியின் மேல வந்துட்டு சாயாம நாங்க வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அவரிடத்துல வந்துட்டு எல்லா காரியங்களையும் நாங்கள் வந்து ஒப்பு கொடுத்து எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய இயலாமைகள், எங்களுடைய சோகங்கள், எங்களுடைய வருத்தங்கள், எங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாவற்றையுமே வந்துட்டு உம்மிடத்துல வந்துட்டு பகிர்ந்து கொண்டு, நாங்கள் தாவீது எப்படி வந்துட்டு தன்னுடைய எல்லா உணர்வுகளையும் உங்ககிட்ட சொன்னாரு, அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே வந்துட்டு எல்லாவற்றையுமே உங்ககிட்ட சொல்லி, உம்முடைய சித்தம் இன்னதென்று எங்களுக்கு இன்னைக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே, நாங்க வந்துட்டு எங்களுக்கு மாமிசத்துல இந்தந்த காரியங்கள் இருக்கு, இதெல்லாம் உங்க இடத்துல ஒப்பு கொடுத்து எங்களுடைய நாட்களை ஆரம்பிக்கிறோம். அதே போல வந்துட்டு எங்களை வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதே போல வந்துட்டு நாங்க வந்து ஆவிக்குரிய காரியங்கள்ல உமக்கு சுத்தமான காரியங்களை நாங்க வந்து பிரியப்பட்டு கேட்டு அதை நாங்கள் யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும், யாருக்காக ஜெபம் பண்ணணும், யார் மேல கை வச்சு ஜெபம் பண்ணணும், நோயாளிகளுக்கு வந்து கட்டுண்டவர்களுக்கு எப்படி விடுதலை கொடுக்கணும், இந்த எல்லா காரியத்துல ஏன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு சத்ருவானவனுக்கு வந்துட்டு உங்க மேல அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதை நாங்க வந்துட்டு முழுமையாக அந்த வசனங்களை வந்துட்டு அதை எங்க இருதயத்துல கொண்டு போய் அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் வந்துட்டு மாற்றுங்கப்பா. ஏன்னா நாங்க வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிறது நாங்க உம்முடைய சாயல்ல வந்து இருக்கிறோங்கிறத வந்துட்டு நாங்க வந்து முழுமையாக புரிந்து கொண்டு அதற்கேற்ற சிந்தனைகளையும் அதற்கேற்ற செயல்பாடுகளையும் எங்களுக்குள்ள கொண்டு வரும்படியாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல உங்களுடைய வருகையானது மிகவும் சமீபமாக இருக்குதப்பா. அதே போல நாங்க இந்த உலகத்துல வந்துட்டு பல உபத்திரவங்கள் சோதனைகளுக்குள்ள போனாலும் வந்துட்டு நாங்க எதற்கும் பயப்படாமல் எப்பொழுதும் வெளித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இங்க ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக நாங்கள் வந்து இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை மேற்கொள்கிற எங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிற அதே போல வந்து மாம்சத்துல பலவீன நோய்களை கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவின் பிசாசின் கிரியைகளையுமே இன்றைக்கு இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பா தகப்பனே அதை எல்லாவற்றையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளை இடுகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் வந்துட்டு மனம் திரும்பி குணம் அடையுங்கள்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா நீங்க வந்துட்டு நறுமுண்ட இருதயத்தை தான் எதிர்பார்க்கிறீங்கிறத எங்களுக்கு முழுமையாக தெரியுதப்பா. அதற்கேற்றபடி நாங்க வந்து ஒரு சிறு பிள்ளையாக வந்துட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக மாறி நாங்க வந்து உங்களுடைய வசனத்தை வாஞ்சித்து அதற்கேற்றபடி நாங்கள் நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜபங்களையும் எடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, brothers and sisters. Amen. Praise Praise God, the brother. Thank you, brother. Amen. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Amen. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise God, brother. Praise the Lord, Praise brother. the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise God, brother. Praise the Lord, sisters. Praise the Lord, brother. யாருக்காவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அல்லது டெஸ்டிமோனிஸ் எதுவும் இருக்குங்களா ஷேர் பண்றதுக்கு? ஓகே, அப்படி ஒன்றும் இல்லைனாக்க நம்ம வந்துட்டு இதோட நம்ம நிறைவு செய்வோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். Praise God, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Yeah.